ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே அதுவுமா ஸ்பெஷலாக 8 வகையான குழம்புங்க. ஒரு குழம்பு இல்லை, 2 குழம்பு இல்லை, அதுவும் நான்வெஜ் குழம்பு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நான்வெஜ் ஸ்பெஷலாக 8 வகையான குழம்பு 8 யூடியூபர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் செய்து காட்ட போகிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்க போது. கண்டிப்பாக இதில் ஒன்றாவது இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம கவிஷ் கிட் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நண்டு குழம்பு சேம் அதே மசாலாவை வச்சு முட்டை மசாலா. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம நண்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முட்டை மசாலா வந்து அதே மசாலாவை வச்சு நம்ம செய்ய போகிறோம். நண்டு குழம்புக்கு செய்யக்கூடிய மசாலாவை வச்சு முட்டை கிரேவியும் அப்படியே நம்ம செஞ்சிடலாம், மசாலாவும் செஞ்சிடலாம். நம்ம ஸ்க்ரீனில் காட்டியிருக்கா இந்த ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி தனியாக வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பவுலில் இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கசகசா சேர்த்து கூடவே வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். ஒரு கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி அந்த கோர்ஸ் பவுடரை இது கூடவே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிருக்க மசாலாவில் 1 ஸ்பூன் மட்டும் வெளியே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா முட்டை மசாலாலாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். 1-2 அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கழுவி சுத்தம் பண்ணி 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டை வந்து இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த நண்டை நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் 1 மூடி தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டு கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட சூப்பரான சுவையான நண்டு குழம்பு தயார். கூடவே அந்த மசாலா எடுத்து வச்சுருந்தோம், அந்த மசாலாவை ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அந்த மசாலா சேர்த்துட்டு வேக வச்ச முட்டைகளையும் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா முட்டை மசாலா தயார். நம்ம நண்டு குழம்பு முட்டை மசாலாவும் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் செய்து காட்ட போகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கீழே உங்களுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், பாஸ் லேடிஸ் சேனல்லேருந்து காடை மல்லி குழம்பு. 2 டேபிள் ஸ்பூன் கசகசாவை நல்லா வறுத்து 1 கைப்பிடி முந்திரி 1 கைப்பிடி தேங்காவோட அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 4-5 பச்சை மிளகாய், 1 கட்டு கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினாவை நல்லா வதக்கி நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, சோம்பு எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் பொடியை அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் 5 காரையை நல்லா க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஒன்றா சேர்ந்து இந்த மசாலாவோட பெரட்டி விடுறேன். அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கலையா கிரீன் பேஸ்ட் அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விடலாம். 10-15 நிமிஷம் காடையை நல்லா மூடி வேக விட்டுட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம காடை மல்லி குழம்பு ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மு சமையல் அப்பு டிப்ஸ் சேனலில் இருந்து பார்க்க போகிற ரெசிபி உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ்டு தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக அரிசி கழுவின தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கும் போது ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 முட்டையை உடச்சி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்போடு நான் கலந்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிடலாம். நான் மொத்தம் 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்மளோட உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இது கூட தேவைப்பட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி.
ப்ரான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரான், மிளகாத்தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், ட்ரம் ஸ்டிக். கடாய் நல்லா சூடாயிட்டுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ப்ரான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ட்ரம் ஸ்டிக் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி குழம்பு கொதிச்சக்கு அப்புறமா புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சக்கு அப்புறமா நம்மளுடைய கிரேவி ரெடி. ஃப்ளேவர்ஸ் ஆஃப் செட்டிநாட்லேருந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 6 ஸ்பூன் தேங்காய், 2 சின்ன தக்காளி, கொஞ்சமாக சோப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நைஸாக. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக சோம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சோன்னே 1-2 கட் பண்ண சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஒரு வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு இதையும் ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் 1/2 kg. அதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு திறக்கிட்டிங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ராக் சால்ட் போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். உங்கள் மட்டன் வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நான் 5 விசில் வச்சு ஓப்பன் பண்ணேன்னா பார்த்தீங்களா, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. நான் செம்பாவி வீடு கவிதா. இப்போ நம்ம மீன் குழம்பை வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனில் வந்து நல்லா தடவிக்கோங்க. இதில் ஏன் தடவுறோம் அப்படின்னா நல்லா உப்பு காரம்லாம் வந்து மீனில் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. எல்லா மீன்லையுமே இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பூண்டு பற்களை வந்து ஒரு 10-15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
நம்மளுடைய குழம்போட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாமே இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சுருங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற மீன்களை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள்லாம் தடவி வச்சுருக்கோம். இதோட நம்ம குழம்புலையும் போடும்போது அந்த 2 சுவையும் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் தமிழ்ச்சி சேனல்ல இருந்து அட்டகாசமான வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபி பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கருவேப்பிலை, குட்டியா கட் பண்ண ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து அரைச்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் குழம்பு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அரைச்ச தக்காளி வந்து சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சைடில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தென் சீரகம், சோம்பு, மிளகு, கொரியாண்டர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியா வந்துட்டு மிளகு ஆட் பண்ணி அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கழுவுன சிக்கனை வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து இந்த சிக்கன் இந்த மசாலாஸோட நல்லா வேக விடுங்க. காரம் வந்து மிளகா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தென் தேங்காவை அப்படியே அரைச்சி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர்ல மாறுற வரைக்கும் வறுத்து நம்ம சேர்த்தா குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தென் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த தேங்காயோட அரைச்சி நம்ம கடைசியாக சேர்க்க போறோம். எங்கிட்ட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு துண்டு சேர்த்து அரைச்சு கடைசியாக குழம்பு இறக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து கொதிக்க விட்டா நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தட்ல குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க.